தோழிகளுக்கு வணக்கம். ஜீரக ரைஸ் ராஜ்மா எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜீரக ரைஸுக்கு கொஞ்சமாக நெய் ஊற்றி ஜீரகம் போட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணிக்கு 1 கிளாஸ் அரிசி போட்டு குக்கரை விசில் விட்டுறலாங்க. இந்த சைடு நான் ராஜ்மா நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை குக்கரில் போட்டு விசில் வச்சுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா எல்லாத்தையும் மசாலா ஐட்டங்களை எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த மசாலா ஐட்டங்களை போட்டு நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டும் போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கையும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ தக்காளியும் போட்டு 2 தக்காளி எடுத்துருக்கேங்க. நல்லா போட்டு வதக்கிட்டு இது ஆறட்டும். ஆறுனதும் இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஜீரகம் போட்டு கருவேப்பில் போட்டு வதங்கையும் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், இந்த ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. தனியாத்தூள்னால் மல்லித்தூள். இதை சிம்மில் வச்சு வதக்கணுங்க, இல்லைன்னா கரிஞ்சிரும். இப்போது அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. மசாலா நல்லா கொதித்து வந்துருச்சு. பச்சை வாசனை போவையும் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க ராஜ்மாவை உள்ளே போட வேண்டியதாங்க. ஃபைனலாக மல்லி இலை தூவி இறக்கிடலாம். பாருங்கள், ஜீரக ரைஸு ராஜ்மா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. மத்தியாலம் ஒரு சூப்பர் லஞ்சுங்க. சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.